ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவிச் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம பொருட்டோ சாப்டர் 13 நடந்த பல சம்பவங்கள், இது மட்டும் இல்லாமல் சாப்டர் 14 நடக்க போகிற பல முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். லாஸ்ட் சாப்டர் உண்மையிலே ஒரு தரமான சாப்டர் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அந்த ஒரு சாப்டரில் இருந்தது. லாஸ்ட் சாப்டரை பற்றியும் ஃபியூச்சர் சாப்டர்ஸை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். யார் அது புது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா அப்படின்ற மாதிரி டவுட் ஆகாதீங்க. நான் தான் சேம் ஏ ஸ்கொயர் தான். பட் இருந்தாலும் கோல்டுன்றனால வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தெரியலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி லாஸ்ட் சாப்டரில் வந்து ஒச்சுக்கியோட காடான ஷிபாயை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டாங்க. இவரை வந்து அதிகமான சாப்டர்ஸில் நம்ம வந்து பார்க்கல. அவரை வந்து லைட்டாக அப்பப்போ டீஸ் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. இதில் வந்து சூப்பராகவே அது ஒரு விஷயத்த நமக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது என்னன்னா, காட் ஷிபாயோட சின்ன ஒரு பார்ட் ஆஃப் ஜூட்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா காஷின் கோச்சிக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் அவர் வந்து ஃபியூச்சரே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு ஜுட்ஸு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஷினோபியே இந்த அளவு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காரு, ஃபியூச்சரை பார்க்குறாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் இவர் கிடைக்குதுன்னா அப்போ காட் ஷிபா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷிபா ஒட்சுகி அப்படின்றது யாரு, இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணலாம். அவர் யாருன்றதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்சுகி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கிரேட் காடு மாதிரி. ஆக்சுவலாக இவருமே வந்து ஒரு நார்மல் ஒட்சுகி மாதிரி தான். பட் இவர் ஏகப்பட்ட பிளானட்ஸ்க்கு போய் டிவைன் ட்ரீயை வச்சு சக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவரோட பவர்ஸை எவால்வ் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த நருட்டோ யூனிவர்ஸை பொறுத்தவரை ஒரு பியாண்ட் லெவலில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காடா அவர் இருக்காரு. இப்போ இவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். அவரோட பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்இமேஜினபிள். அதெல்லாம் வந்து கிஷிமோட்டோ என்ன அவர் மைண்டில் வச்சிருக்காருன்றதை வச்சு தான் கதை நகர நமக்கு தெரிய வரும். இந்த ஷிபா வச்சுக்கி எப்போ ஃபியூச்சரில் புருட்டோ சாப்டர்ஸ்லாம் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். இப்போதைக்கு அவரை டீஸ் பண்ணியிருக்காங்க, அவர் எப்போ வேணா வரலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சின்சூஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. லைக் ஜூரா, ஹிடாரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே ஒரு போர் பண்ணுறதுக்கு இவங்க இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புது ஷின்சு வேற வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர்ல பிறக்க போகுது. அது யார் அப்படின்றது இன்னும் ரிவீல் பண்ணல. அதை பார்க்க வேற சர்ப்ரைசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கிடையில காஷின் கோஜி வந்து ஃபியூச்சரை பார்ப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புருட்டோக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இங்கே ஜீரோட நடக்கக்கூடிய பேட்டில் என்ன ஏது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து காஷின் கோஜி சொல்லியிருப்பாரு. ஓகே, ஓவராலா இதுதான் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுதான் புருட்டோ வந்திருக்காரு. ஒரு விதத்தில் ஒரு இடத்துல நம்ம அரெஸ்ட் ஆகும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருப்பாரு. ஸோ அதனால ஒரு பேக்கப் பிளானோட தான் அவரும் வந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இதில் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எய்த்தோ ஹோகாகேக்கு எப்படியோ உண்மையை புரிய வச்சுட்டாரு. அது ஒரு நல்ல விஷயம். இவர் வந்து எப்படினாலுமே ஒரு விதத்தில் தப்பிச்சிருவார். இருந்தாலும் எய்த்தோ ஹோகாகேவை நம்ப வச்ச மாதிரியே இவர் வந்து ஹீமாவாரி மற்றவங்களையும் வந்து எப்படி டேக் ஓவர் பண்ண போறாரு. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூரா சைட்லேருந்து பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாருன்றத வந்து ஒரு மிகப்பெரிய மிஷன் நம்ம புருட்டோக்கு பொறுத்த வரையும். ஏன்னா அவனுங்க வந்து மறுபடியும் ஒரு சக்ரா ஃப்ரூட்டை வந்து ரெடி பண்ணி அந்த ஒரு பவர்ஸை வந்து சக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. இங்கே புருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட அழிவை தடுத்து நிறுத்துறதுக்கு இங்கே இவர் இப்போ பாடுபட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காஷின் கோஜிக்கு இந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய இந்த விஷயம் வந்து அவருக்கும் புருட்டோக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன். மற்ற யாருக்கும் தெரியாது அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் அவங்க ரெண்டு பேர் தான் செப்பரேட்டடாக இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கவாக்கி ஷிகமாரு இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓவராலாக மொத்தமாக இவங்க ரெண்டு பேர் தான் பக்கவா பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் எப்படி இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா இது வந்து மறுபடியும் ஒரு வார நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். 4th கிரேட் நிஞ்சா வார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5th கிரேட் நிஞ்சா வார் அப்படின்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 5th கிரேட் நிஞ்சா வார் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை வச்சு பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா 4th கிரேட் நிஞ்சா வார் அவ்வளோ இறப்புகள், அவ்வளோ பெரிய போராது இருந்தது. அப்படி பார்க்கும்போது 5th கிரேட் நிஞ்சா வாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும். அதுக்கான விஷயங்களை வந்து இப்போ ஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. 5th கிரேட் நிஞ்சா வார்னு ஒன்று வந்ததுன்னா டெஃபினட்டாக காட் ஷிபியா அங்கே இருப்பார். அப்படி பார்க்கும்போது அவருக்கான கதைகள் இனி சொல்லப்படலாம். அதே மாதிரி ஜூரா அவர் சைட்லேருந்து என்ன பண்ண போறாரு, பொருட்டோ அவர் சைட்லேருந்து எப்படி ஷினோபிஸை வந்து அவர் பக்கம் இழுத்துக்க போறாரு, கவாக்கிக்கும் இவருக்குமான வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் என்னவா ஆக போகுது. ஏன்னா இப்போ ஜூராவோட சண்டை போகிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு ஒன்று சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க எனிமிஸ் மாதிரி தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள எப்படி வந்து ஒத்துப்போ போகுது, மோமோஷிக்கு வருவாரா மாட்டாரா, இது மாதிரி வந்து பல கேள்வி
கேள்விகள் பல குழப்பங்கள் வந்து இந்த பொருட்டோ சாப்டர்ஸ்ல ஃபியூச்சர்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்மளால இப்ப கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு கிஷிமோட்டோ நம்மள தள்ளிட்டாரு. ஏன்னா லாஸ்ட் சாப்டர்ல வந்து என்ன மாதிரி வேணா ஈவென்ட் நடக்கலாம், அது எப்படி வேணா நம்மளால மாத்தி அமைக்க முடியலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. நான் இதை வந்து ஃபியூச்சர்ல பார்த்துருவேன், பார்த்துட்டு அதை நம்ம வந்து அது நடக்க விடாம நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஷின் கோஜி பொருட்டோட்ட சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம மாங்கால நமக்கு காட்டுறதே எதை நம்புறதுன்றது தெரியாம இப்ப நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில நருட்டோட கம்பேக் இருக்கு, சாஸ்கேவோட கம்பேக் இருக்கு. தென் இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பழைய கேரக்டர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க ஃபேன்ஸ். எனக்கு தெரிஞ்சு கிஷிமோட்டோ அதை பூர்த்தி செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன். லைக் ஓஜி கேரக்டர்ஸ் ககாஷி, சுனாடே, அதுக்கப்புறம் மினாட்டோ, இது மாதிரியான கேரக்டர்ஸை மறுபடியும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இது நம்மளோட ஆசை மட்டும் இல்ல, ஃபேன்ஸோட ஆசையுமே அதுதான். ஒரு 5th கிரேட் நிஞ்சா வார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய வார் போர்ஷன்ல இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஆளுங்க வந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷிபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட். அவர் நினைச்சாருன்னா இந்த பிளானட்டை அசால்ட்டாவே அழிச்சிருவாரு. ஸோ அவர் ஏகப்பட்ட பிளானட்டை அழிச்சு அதில் இருக்கக்கூடிய சக்ரா ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்காரு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நருட்டோட வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய சக்ரா ஃப்ரூட்டோட எனர்ஜியை வச்சுக்கிட்டு காகிய என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவளோட அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும். அப்படி பார்த்துங்க, இவர் வந்து எண்ணுக்கணக்காத உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த சக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு எவால்வ் ஆயிருக்காரு. அப்போ இவர் எந்த அளவு பவர்ஃபுல்லா இருப்பாரு யோசிச்சு பாருங்க. இவரை எதிர்க்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பல பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் வரணும். எனக்கு தெரிஞ்சு ஹஷிராமா, டோபிராமா, ஒபிட்டோ, மாதரா, இது மாதிரியான பல கேரக்டர்ஸை வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம். இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே இவங்க சண்டை போட்டுக்கிட்டது. 5th கிரேட் நிஞ்சா வார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பியூரா இந்த வேர்ல்டுக்கும் வெளியே இருக்கக்கூடிய அவுட் சைடர்ஸ் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போரா இருக்கும். அதே மாதிரி எப்படி ஒரு சிஞ்சுட்சு வந்து நம்ம காஷின் கோஜிக்கு கிடைச்சிச்சோ அதே மாதிரி நம்ம புருட்டோக்கு இல்ல ஹீமாவாரிக்கு இது மாதிரி பல சர்ப்ரைஸான விஷயங்கள் பண்ணலாம். அது மூலமா அவங்க பவர்ஃபுல்லான ஒரு காட் லெவலுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி கூட காட்டலாம். என்ன வேணா பண்ணுவாருங்க, நம்ம இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் சாப்டருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுட்டாரு நம்ம கிஷிமோட்டோ. கண்டிப்பா அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் வந்துடும், அதுக்கான ஸ்னீக் பீக் வந்துச்சுன்னா டெஃபினட்டா புருட்டோ ஸ்பாய்லர்ஸ் இதை பத்தி நம்ம பேசுவோம். இதே மாதிரி மாங்கா, அனிமே, மார்வல் இதை சம்மந்தப்பட்டு நம்ம போட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் வந்து உண்மையிலே டல்லாவும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, கூடி சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருவேன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.